முதல் முறையாக சென்னையில அன்பழகன் சந்தோஷ் நாராயணனோட கான்சர்ட் அவர் இப்பதான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மறுவீடு சென்னை வந்திருக்காரு. மேக்கிங் மூமெண்ட் சார்பில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அப்படின்ற வார்த்தை பொதுவாகவே நம்ம சினிமாவில் அடிக்கடி பயன்படுத்துவோம். ஆனா நீங்க அந்த கிரவுண்டை பார்த்தா ஒத்துக்குவீங்க, நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான். ஸோ அந்த விதத்துல திரும்பவும் ஐ தேங்க் தி பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் கமிங். அண்ணன் கிட்ட வேற மாதிரி கேள்வியெல்லாம் எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு. ஸோ சந்தோஷம் நான் இருக்கும்போது ஜென்ரலாகவே மற்றவங்களுக்கு பேச பெருசா வேலை இருக்காது. மறுபடியும் வந்து இந்த சந்தோஷமான தருணத்துல we would like to tell you என்னெல்லாம் இந்த பிரஸ் மீட்ல வந்து நாங்க இன்ஃபர்மேஷனா கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அடுக்கடுக்கா உங்ககிட்ட கொடுக்க போறோம். எங்களோட இன்டராக்ஷனை தொடர்ந்து டெஃபினட்டா Q&A இருக்கும். You can expect Anna in his usual elements. So the making moments வந்து they are originally from Salem. அவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. பொதுவாகவே சந்தோஷனாவோட சித்தாந்தமே என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம வரவேற்கணும். அவரோட பாடல்கள்ல அவர் இசை அமைப்போட வடிவத்துல எல்லாத்துலயுமே ஒரு நியூனஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த விதத்துல ஒரு புது டேலண்டை என்கரேஜ் பண்ணணும்னு அவங்க நினைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நான் பாக்குறேன் டோட்டலாவே. So I would like to call upon Mallika Arjunan, the owner of Making Moments. சைல்ட் லேபர் நினைச்சு பயந்துடாதீங்க, தம்பிக்கு 25 வயசு. அவர் தான் மேக்கிங் மூமெண்ட்ஸோட ஓனர். அவர் தான் சந்தோஷன் அவட இணைஞ்சு இந்த கான்செர்ட்டை பண்ண போறாரு. தேங்க்யூ அர்ஜுன். சந்தோஷனா ப்ளீஸ், நீ என்ன டப்புன்னு எந்திரிச்சிட்ட? ஸோ அதனால வந்து இந்த கான்செர்ட் வந்து நேரு அவுட்டோர் ஸ்டேடியம்ல பண்ணணும்னு நினைச்சதுக்கான காரணமே வந்து ஒரு ஆம்ஃபி செட்டப்ல கான்செர்ட்ஸை டோட்டலா ஒரு மாறுபட்ட ஒரு வடிவத்தில் கொடுக்கணும்னு நினைச்சதுனாலதான். அண்ட் டேக்லைனே வந்து அண்ணா சொல்லியிருப்பாரு எங்களோட ப்ரோமோல, இட்ஸ் நாட் அ கான்செர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறம் இஃப் ஐம் நாட் ராங் நேரு அவுட்டோர்ல வந்து பெர்மிஷன் கொடுத்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இந்த என்டையர் இனிஷியேட்டிவ்ல அவங்களும் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோட்டரி ரவுண்ட் டேபிள் 98 மற்றும் ரோட்டரி ரவுண்ட் டேபிள் 100 இவங்களோட சார்பில் ஒரு டிக்கெட்டுக்கும் ஒரு சாப்ளிங் அவங்க வந்து கிஃப்ட் பண்றாங்க. ஸோ சாப்ளிங்ஸ் 3 சாப்ளிங்ஸ் வந்து கொடுக்க போறோம். அதனை தொடர்ந்து இது ஒரு கிரீன் கான்சர்ட். பேசலாமா தலைவா? ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சில்தானா? முதல் முறையாக ஒரு கிரீன் கான்சர்ட் பண்ணணும்னு நினைச்சோம். பொதுவாகவே எங்க கான்சர்ட் நடந்தாலும் அங்க ஒரு மக்கள் தொகை வராங்க, குப்பைகள் சேர்க்கப்படுது, நிறைய வண்டி போயிட்டு வருது. ஸோ அதனால ஒரு கிரீன் கான்சர்ட்டா பண்ணணும்னு சொல்லி இம்முறை நம்மளோட ஸ்பார்ஃபி பிளாட்ஃபார்ம்ல டிக்கெட்ஸ் புக் பண்ண எல்லாருமே மெட்ரோல அவங்களோட கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை காமிச்சா மெட்ரோ டிக்கெட்ஸ் வில் பி கிவன். எல்லாருமே மெட்ரோல வரலாம். அதை பத்தின விரிவான தகவல்களை இப்ப சீக்கிரமே நாங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை we would like to explain. Before we start off, I would like to say another big warm hi and welcome to all of you. ஏன்னா நீயே ஒளின்ற பேரு எப்படி வந்துச்சுன்னா அது அண்ணாவோட ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாடல் மட்டும் கிடையாது. நீயே ஒளின்னு அவர் ரசிகர்களை தான் திரும்ப சொல்றாரு. அவங்க தான் அவரோட ரே ஆஃப் லைட், அவங்க தான் அவரோட ரிதம் ஆஃப் லைஃப். ஸோ அந்த விதத்துல இந்த கான்செர்ட் வந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல மக்களுக்கு ஒரு ரொம்ப என்ஜாய்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இவ்வளவு நேரம் ஆக்சுவலா சந்தோஷம் நான் என்ன பேச விட்டதே கிடையாது. 2 செகண்ட்ஸ்ல கலாய்ச்சிருவாரு. அதனால அப்படியே என்ன பாட்டிக்கிறேன். ஆனா we would like to ask you to say a big hi to press and media. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வணக்கம். இது என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதுதான். எனக்கு இவ்வளவு நாளா நிறைய பேர் எனக்கு பர்சனலாவே தெரியும் இங்க இருக்கவங்கள. நிக்கலாமா? தேங்க்ஸ். எனக்கு பர்சனலாக நிறைய பேர் தெரியும். அண்ட் இவ்வளோ வருஷமா வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கேன், நிறையா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் பார்த்துருக்கேன். டெய்லி இதை படித்து நம்மளுடைய பர்சனலாகவும் மியூசிக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய படங்கள் எனக்கு பிடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அது மாதிரி லிட்ரலி வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனலி நீங்கள் இது ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லையோ அது சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நியூ ஒலி கான்சர்ட் வந்து இது வந்து என்னை பற்றி மட்டும் கிடையாது. இப்போ அரினால பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து குளோபலாகவே அது ஒரு நார்ம் தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு கான்சர்ட்ஸ். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம ரொம்ப சேஃபான கான்சர்ட் நடத்த முடியும் ஒரு அரினால பண்ணும்போது. கேட்ஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ பார்க்குறோம், இப்போ இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்காது. நீங்கள் ஒரு ஓப்பன்
ஒரு கிரவுண்டில் போய் நீங்கள் நடத்தணும்னா இது மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த நிய ஒலி கான்சர்ட்டுக்கு அப்புறமா எல்லா கம்போசர்ஸ்க்கும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். அது இவங்க இவ்வளோ யங் ஏஜில் இதை அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் மொமெண்ட்ஸ். எனக்கு என்னோட பிக்கெஸ்ட் டேக்அவே இந்த கான்சர்ட்டில் இவங்க பண்ணதில் இந்த அரீனா வந்து ஓப்பன் பண்ணது தான். அண்ட் இதுக்கப்புறம் அவங்க தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் திஸ் அரீனா. அதனால இந்த கான்சர்ட் வந்து வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி சேஃப் அண்ட் வெரி கிரீன் கான்சர்ட்டாக இருக்கணும். சும்மா பேச்சுவார்த்தைக்கு மட்டும் இல்லை, அதில் என்ன ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்றதுல ஃபர்ஸ்ட் டேலேருந்து நானுமே இன்வால்வ்டாக இருந்திருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனே வந்து இங்கே இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மியூசிஷியன்ஸை மீட் பண்ணேன். அப்புறம் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் ரொம்ப கிரிக்கெட்டில் இருந்து 15 வருஷம் நான் டெய்லி கோச்சிங் போனவன். ஸோ எனக்கு இந்த டர்ஃப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த டர்ஃபுக்கு நான் லிட்ரலி ஐ கேரண்டீட் தட் இட் வில் பி, அப்படி ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் ரீலே பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இது சென்னை வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் ரோட்ல தான் சுற்றிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாம் அந்த டீ கடையில் இருப்போம். உங்களுக்கு தெரியும், சாலிகிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கிற ஒருத்தனாக நான் இருந்தேன். அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள், இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸிங்கில் தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு சென்னை ஷோ வந்து வேற ஒரு கனெக்ஷன் இருக்கு எனக்கு. சென்னை ஷோ வந்து வெறும் ஒரு மானிட்டரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல. இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபுல் டீமுக்கு கிரேசியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். வர எல்லாருடைய, அதாவது ஃபர்ஸ்ட் 2வதா நான் பேசுனது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லேயோ ஒரு ஆம்பி தியேட்டர் எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே இம்பேக்ட் இருக்காது. சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கிறதுலே லீஸ்ட் இம்பேக்ட் இருக்க போகிற இடம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றது தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கேருந்து தான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸான நானுமே அதில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கேன் முதல் ஸ்டெப்ல இருந்து. எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும். அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும். இப்போ நாங்கள் ஜாஃப்னாவில் ஷோ பண்ணும்போது ஒரு 280 டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம். ரொம்ப டஃப். அது கொலம்போலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறதுன்றது லிட்டரலி இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர், அதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்றதுக்கு, நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது கொண்டு வந்து கொறிக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும், பேசிக் இதுதான் வந்து நம்ம சென்னையில எல்லாம் ஹசல் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள். நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட் ஷோக்கு போய் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் வீட்டுக்கு கப்பன்னு வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக நம்ம கிரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் மொமெண்ட்ஸ். அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. இப்போ வந்து ஒரு ஷோனா வந்து உட்காந்து வெறுமை பார்க்க மாட்டாங்க. திடீர்னு நிறைய இடத்துல வந்து ஹை மொமெண்ட்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபுட்பால்னா கோல் போடும்போது ஒரு ஹை மொமெண்ட் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேடியம்ல இருக்க ஒரு 15-20 பேர் சேர்ந்து குதிப்பாங்க. அதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பார்க்கணும். ஸ்டேடியம்ல வந்து இவங்க லிட்ரலி சேஃப்டிக்காக லிட்ரலி லெட் கோ ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ். இப்போ மேலே அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்ததுனால தி லெட் கோ ஆஃப் தி என்டையர் டாப் அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிட்ரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், அதை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து 1000 ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 1000 ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது. அதில் எனக்கு ஒரு ஷோவில் ஒரு ஆசை இருக்கும். இது இப்படி இருந்திருக்கலாம், ஆடியன்ஸ் வந்திருக்கலாம், 4 பேர்லாம் வருவாங்க, நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம். இப்போ பெசன்ட் பீச்சில் அன்றைக்கி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து 10 பேர் 20 பேர், நாங்களே ஒரு 5 பேர் வருவோம், மொத்தமாக ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரீனா கிடைக்கும் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப என் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினச்சி தான் இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போனோம். ஸோ மெட்ரோ வந்து வில் ஹாவ் அ லாங் டிஸ்கஷன். அந்த மெட்ரோவில் வந்து நான் என்ன சொன்னேன்னா,
நானும் ட்ரெயின்ல தான் வரப்போறேன். அவரை கூப்பிட்டுலாம்னா மிஸ்டர் விஜயவர்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜாயிண்ட் மேனேஜர் ஃப்ரம் மெட்ரோ. தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் சச் a great initiative. ஆனா அப்படியே ஒரு குவிக் Q&A, நீங்க ஃபுல் பேண்டுமே நாளைக்கு மெட்ரோல தான் கான்சர்ட்? ஆமா, நான் எல்லாரும் மெட்ரோல தான் வரப்போறேன். நானும் மெட்ரோல தான் வரப்போறேன். மெட்ரோல தான் நான் வந்து லாஸ்ட் ட்ரெயின்ல தான் வீட்டுக்கு போவேன். அப்பதான் கன்ஃபார்மா ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது. கடைசி ட்ரெயின்ல கடைசியால நான் போயிடுவேன். ஆனா ஸ்டேஷன் மட்டும் சொல்ல மாட்டேன், அதாவது கிரௌட் ஆயிர போகுது அப்படின்றதுனால நாங்க ஒரு அன்டிஸ்க்ளோஸ். ஷூர் மெட்ரோல தான் கான்சர்ட்டுக்கு வர போறீங்க? ஆமாமா, மெட்ரோல வந்து நான் டெய்லி ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு ஷோ அன்னைக்கு மட்டும் நான் ஒரு ஆர்டிஸ்டா இருப்பேனே தவிர நான் டெய்லியும் போறேன், மக்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து வீட்டுக்குள்ள போய் கதை சாத்திட்டு இருக்க முடியாது, தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஷோ சேஃபா நடக்கணும். ஓவரா வந்து பந்தா காட்டுறேன்னு போய் பிரச்சனை மற்றவங்களுக்கு வராத மாதிரி நம்ம சைலண்டா வந்துட்டு போவோம். எங்க என்டையர் பேண்ட் ஆக்சுவலா நேற்று கூட மெட்ரோல வந்தாங்க ஒரு 2-3 பேர். ஏன்னா அவங்க வேற ஷோஸ்க்கு போயிட்டு ரிஹர்சல் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சிருந்தாலும் அதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக இந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதையும் நம்ம வி ஆர் லுக்கிங் அட். ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் இருந்திருக்கு. உங்களோட இன்புட்ஸும் தயவு செஞ்சு கொடுங்க. உங்களோட கிரிட்டிசிசம்ஸை ரொம்ப லவுடாக கொடுங்க. எல்லாத்தையும் நான் வந்து ட்விட்டர்ல கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷோ நடக்கும் போது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதுல வந்து ஒரு ஐடியா தான் இந்த மெட்ரோன்றதும். அவங்க சொன்னாங்க ரொம்ப க்ரௌடா இருக்கு, 3 மணிக்கு வந்து 8 மணிக்கு தான் உள்ளே வர முடியுது, எங்க உள்ள வரும்போதே டயர்ட் ஆயிடுது, வைபே பண்ண முடியலன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து தான் இந்த மெட்ரோ இந்த டிஸ்கஷனும் வந்தது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் ஸோ கைண்ட். லிட்ரலி மிட் நைட் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்றதுக்கு. அண்ட் கான்சர்ட் டைமிங் அப்படின்றத வந்து டைம் வந்து ரொம்ப மதிக்கணும். ஏன்னா இவ்வளவு பேர் டைம் நம்ம கொடுக்குறாங்க, பிளஸ் அவங்களுடைய காசும் நமக்கு தராங்க. டைம் நம்ம சொன்ன டைமுக்கு ஆன் த டாட் ஸ்டார்ட் பண்ணோம். போன கான்சர்ட் ஒரு 11 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆமா, எங்களோட லாஸ்ட் கான்சர்ட்ல 11 செகண்ட்ஸ் நாங்க ஓவர் டைம் போனோம். அதுக்கே வந்து நாங்க பேசணும் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரௌட்ல வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்கேஷன் நடக்குதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா நான் வந்து பூந்து நான் பேச ஆரம்பிச்சிருவேன், பேசி இது பண்றது. அந்த அளவுக்கு நான் ரெடியா இருக்கேன். பட் நீங்களுமே எனக்கு இப்போ இந்த ஜஸ்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தாண்டி உங்களுக்கு பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டெய்லி இப்போ வந்த ஈவெண்ட்ல இருந்து நீங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் போறீங்க. உங்களோட இன்புட்ஸ் எனக்கு பர்சனலாகவும் சொல்லுங்க. அதே மாதிரி கிரிட்டிசிசம்ஸ், கொஸ்டின்ஸ் எது வேணாலும் கேட்கலாம். இது கேள்விகள் தடையே இல்லை. எதுவுமே வந்து எனி இந்த ஒரு 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 கன்ஸ்ட்ரக்டிவா நடக்க போற எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலான்றதும் நான். படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கான்சர்ட்ஸ் ரெகுலரா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இப்ப என்னன்னா இந்த கான்சர்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே கான்சர்ட்டுக்கு வந்து போறதை மட்டும் பேசியிருந்தோம். இந்த கான்சர்ட் வந்து நம்ம ரெகுலரா ஒரு ஃபிலிம் கம்போசர்ஸ் கான்சர்ட் இன் இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஒரு திரை இசையமைப்பாளருடைய கான்சர்ட்னா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆயிருக்கு. அந்த டெம்ப்ளேட்ல இருந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அண்ட் ப்ரொடக்ஷனா வந்து வேர்ல்ட் கிளாஸா இருக்கும் கண்டிப்பா. அது ஒரு அமேசிங் டீம், இந்தியாவோட பெஸ்ட் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலா நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. அண்ட் இது என்னுடைய பாட்டு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். லைக் யுவன் சாரோட சாங் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜிவி சாரோட சாங் ஒரு 2 ஏரியாஸில் வரும். அதுக்கப்புறம் அனிருத்தோட சாங்ஸ், நானும் அனிருத்துக்கு நிறைய சாங்லாம் பாடியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ ஏஆர் அவருடைய சாங்ஸ். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு கான்செப்டாக இருக்கும். அதே சமயம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெறுமா கான்சர்ட்னா அப்படியே பயங்கரமா பேக்கிங் ட்ராக்கை போட்டு லபன்னு கத்தி வைப்புன்னு மட்டும் போகிறது மட்டும் கிடையாது, அதுவும் இருக்கும். அதே சமயம் வந்து இமோஷனல் கிராஃப் ஒன்று இருக்கும், அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹேவ் அன் அமேசிங் பேண்ட். 3 வருஷம் நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்சர்ட். ஸ்டார்ட் டு எண்ட் சிங்கிள் ஆக்ட்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு நான் ஸ்டாப் ஷோ. இதுல எம்சி எல்லாம் கிடையாது. அண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் இது ஒரு மூவி மாதிரி அப்படியே ரன் ஆகி முடியும் இந்த கான்சர்ட். ஸோ அதுவும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த 1000 கான்சர்ட்ல நான் பார்த்ததுல எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எது பேசினாலும் இப்போ நீயே பேச ஆரம்பிக்கும் போது போர் அடிச்சிருச்சு. ஒரு 1 மினிட்குள்ள காலி. இப்போ நான் எனக்கு இன்னொரு 1 மினிட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வந்து இப்போ மெயினாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை வெளியே சொல்லுவீங்க. அதுவும் ப்ளஸ் எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் பயங்கர பங்கமான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து நான் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். கான்சர்ட்னு வந்துருச்சுன்னா நீ ப்ராபப்ளி இந்த மாதிரி
உங்களோட பேசியிருக்க மாட்டேன், பட் திடீர்னு பேசணும்னு நினைக்கிறேன். பட் இப்படிதான் நான் ஜென்ரலாக வீட்டில் இருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக ப்ரெஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயங்கர ஷையா இருந்தேன். இன்னைக்கு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், வெரி ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். ஆமா. ஸோ நீங்க வாட் எவர் யூ வாண்ட் ஆஸ்க் யூ கேன் ஆஸ்க், அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய இன்புட்ஸும் கொடுக்கலாம். நான் எல்லாத்தையும் நோட், நிறைய பேர் நிறைய எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆனா Q&A ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஆக்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், பட் 15 இந்திய ஆர்டிஸ்ட் ஆர் கோயிங் டு பி பெர்ஃபார்மிங் ஸ்டில், அது வந்து ஒரு புதுசா தான் நான் பாக்குறேன், கிரவுட் செட்டில் ஆன வரைக்கும். அண்ட் when it comes to talent spotting, you always been a crusader. So எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு ஓப்பனிங் ஆக்ட் பார்த்துட்டு கூட போங்கன்னு சொல்றேன். என்னோட ஆக்டுக்கே இல்லாட்டியும் அந்த ஓப்பனிங் ஆக்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் இதோட இன்டென்ஷனே. நம்ம அந்த ஓப்பனிங் ஆக்ட்ன்றது வந்து நைஸா அந்த க்ரௌட் வரத்த வரைக்கும் அவங்க சும்மா ரன் பண்றது கிடையாது. லான்ச் மியூசிக் ஓப்பனிங் ஆக்டுக்கு வந்துட்டு 7 மணிக்கு கூட போறவங்க கூட வாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணோம். நான்லாம் வந்து இப்போ நம்மளாம் கஷ்டப்பட்டு இப்போ யோகி பாபு, நான், விஜய் சேதுபதி, நாங்களாம் தான் அந்த டீ கடையில இருந்து நாங்கள் வந்து எப்போ தாண்டாவது வரப்போகுது அந்த படம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்திருக்கோம். பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே, டேலண்ட் அதே தான், டேலண்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். அண்ட் அதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு 4 பயங்கரமான ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தயவு செஞ்சு இதை பற்றி எழுதுங்க. அந்த இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும். 15 பத்தல, எனக்குலாம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்றது ஆசை. 2-3 ஃபேன்ஸ் லா பொங்கல் பெர்ஃபார்ம் பண்றாங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. இல்ல எங்க ஆக்ட்ல இருக்கிறவங்க பெருசா அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா டேலண்ட்டுக்கு நம்ம வந்து அங்க மேடையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ட் தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி அதுக்குள்ள பெருசா இருக்க போகுது. அண்ட் இந்த கான்சர்ட்டுக்கே வந்தது இல்லைங்க நிறைய பேர். இப்போ நான் ஒர்க் பண்ற டைரக்டர்ஸே நிறைய பேர் கான்சர்ட்னா என்ன ஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்ரோல இருக்கிறவங்களே, ஸோ திஸ் வில் பிகம் அ நார்ம். இதுக்கப்புறம் இது பெருசா போக போக இன்னும் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் ஐபால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் நியே ஒலி, பட் இந்த நியே ஒலியோட சக்ஸஸ் வந்து இட் வில் ரெசனேட் இன் தி இண்டஸ்ட்ரி. ஒரு மிகப்பெரிய ஒரு புது ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆகும். இட் இஸ் செவரல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் இந்த லைவ் இண்டஸ்ட்ரி. அண்ட் மக்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சென்னை வந்து பயங்கரமாக எக்கனாமிக்காக பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பூம் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுறது. இப்போ தேவையில்லாத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸுக்குள்ளே போகிறதோ இல்லாட்டி ஆன்லைனில் போய் அடிச்சிக்கிறதோ, அதுக்கு அதை விட வந்து ஜாலியாக மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணி 30,000 பேர் 20,000 பேர் ஒன்றா இருக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் என்னுடைய லாங்கஸ்ட் ஸ்பீச் நடந்தது. லவ்லி. இந்த மோனலாகே ரொம்ப அழகாக இருந்தது. Can we have விஜய் சார் brief about the metro now with your permission? Please be seated. நீங்க உட்காந்துங்களா? நான் ரெண்டு பேரும். Good afternoon all. என்னோட நேம் விஜயவர்தன், ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். So Making Moments and Santosh Narayan sir day before yesterday they came to our metro station. CMRL வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. They want to do is a green initiative. So green initiative அப்படின்னா there will not be any paper, there will not be any physical tickets issued to the attendees. So நாங்களும் வந்து அதுக்கு we are proudly to join hands with the event organizer Moments and Santosh Narayan sir live concert. So we are going to integrate the ticketing system. யாரெல்லாம் வந்து ஸ்பாட்ஃபீல வந்து புக் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பாட்ஃபீயோட QR கோடை வச்சு they can access our AFC gate. ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக வந்து டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் பிகாஸ் திஸ் டிக்கெட்டிங் சிஸ்டம். Thank you very much. கொஞ்சம் டிலே இல்லை, பட் பரவாயில்ல, கிளாப்ஸ். Yeah. So in the ticketing system, this ride is sponsored by the event organizer, Moments, Making Moments. So yes. Thank you for the sponsoring. So idhula vandu round trip is also free. You can get it anywhere to anywhere. So we have already connected 41 stations in Chennai city. So neenga enga irundhu vena it will take not more than 20 minutes to reach here. So they want to make this as traffic free and pollution free. Easiest. ஏன்னா நீங்க கான்செப்ட்னாலே என்ட்ரி எக்ஸிட் டிராவல் ரோட் டிராஃபிக் கன்ஜெஷன் இது ஒரு பெரிய டிஸ்கஷனாவே இருக்கு சார். Thank you so much. எனக்கு ஒரு 2 டவுட் இருக்கு நிஜமாவே உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த நியரஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் நடந்து வரணும்? So it is 750 meters, 700 meters. 700 meters. நல்ல வாக். நானும் அதில் கொஞ்சம் கம்மியா இருந்தா வேர்க்காம வரலான்னு பார்த்தேன். அதுக்கு தான். சூப்பர். ரெண்டாவது வந்து எந்த ஸ்டேஷன்ல எங்கெல்லாம் பிகெஸ்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? டு பார்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோடம்பாக்கத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவங்க எங்க ஸ்டேஷன்ல பார்க் பண்ணிட்டு இன் அண்ட் அவுட் வந்துட்டு போகலாம்?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா 41 ஸ்டேஷன்ஸ்லயுமே வந்து எங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ ஆலந்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆலந்தூர்ல இருந்தா வரதா இல்ல சொல்ல வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் சரி நான் வேற ஸ்டேஷன்ல வரேன். சாரி சரி மத்தவங்க எல்லாம் சரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நங்கநல்லூர்ல இருந்து ஆலந்தூர்ல இருந்து வர்றவங்க அப்படின்னா ஆலந்தூர்ல வந்து we have almost 0.75 acres of parking space இருக்கு. அதே மாதிரி நங்கநல்லூர்ல இருக்கு. if someone is coming from கோடம்பாக்கம் அப்படின்னா வடபள்ளியில பார்க் பண்ணிட்டு வரலாம். சோ அதே மாதிரி திருமங்கலம்ல பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, லிட்டில் மவுண்ட்ல இருக்கு, we have it in Gindi just before station central முன்னாடி ஸ்டேஷன் கிண்டில இருக்கு, எக்மோர்லயும் இருக்கு ஆக்சுவலா. ஓகே சூப்பர். So well planned for this. So Okay, parking charges is applied. Only thing is free. The sponsored travel free is sponsored by Making Moments. ஓகே தேங்க்யூ. ஸோ இந்த விஷயத்த ஐ அர்ஜ் ரொம்ப ரொம்ப பணிவன்புடன் இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். இதை மட்டும் தயவு செஞ்சு இதை மட்டுமே பயணமா பிளாஸ்ட் பண்ணுங்க. மற்ற எல்லாமே நான் பர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது பண்ணிடுறோம். இது ஏன்னா அவங்க வரும்போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது கொஞ்சம் நானுமே இந்த போல்லாம் பண்ணும்போது இந்த ஐடியா கிடைச்சிது. கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டா இருக்கனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. And we are extending the train till 12. ஆமா. So normal is 10:45 extra now, but now we are extending till 12 based on the request and the sponsor. அந்த 12 o'clock ட்ரெயின்ல நான் போவேன் லாஸ்ட் போட்டியில அன்ரிசர்வ். அதுல அன்ரிசர்வ்லாம் கிடையாது இல்ல, அதுவே இல்ல. நான் அன்ரிசர்வ்ல மட்டுமே வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் காருக்கு போயிட்டேன். ஸோ சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். அமேசிங். எல்லா அட்டெண்டீஸையும் வந்து சேஃபா சீம்லெஸ் டிராவல்ல we will do it. That we ensure that. Thank you so much, sir. It's a great thing. It means a lot to us. தேங்க்யூ சார். கொடுக்கலாம் அவருக்கே கொடுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச். கேன் யூ Q&A ஸ்டார்ட் பண்ணிடலாமா தல? இப்போ எனக்கு கவுண்டர் குத்தனால கிடையாது. ஆனா உட்காந்துட்டு பண்ணா இட்ஸ் பெட்டர் டு ப்ளீஸ். உட்காரலாமா? யா. யூசுவலா பிரஸ் மீட்டுக்கு எல்லாரும் உங்களை மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா பிரஸ் எந்த ஷோக்கு இன்வைட் பண்றதே இல்ல. நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம். மொத்தம் எவ்வளவு பேருன்னு எனக்கு லிஸ்ட் கொடுங்க. நான் பர்சனலா உங்க எல்லாரும் இன்வைட் பண்றேன். மோஸ்ட் இன்வைட்டட் என்ன ஷுவர்லாம் இல்லைங்க, ப்ளீஸ் வாங்க. லிட்டரலி நான் சும்மா மேடைக்காக சொல்ல. நான் இப்போ ஒரு ஷோ நம்ம நேரு ஸ்டேடியம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்காக வந்த டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஆடியன்ஸ், அவங்களுக்காக ஷோ பண்றோம். இந்த 4 பில்லர்ஸ் தான் வந்து இன்னைக்கு இந்த இப்படி ஒரு ஈவென்ட் நடக்கிறதுக்கு காரணம். ஸோ சென்னை ஷோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேற மாதிரி கனெக்டடா இருக்கோம். எல்லா ஷோவுக்குமே அஃப்கோர்ஸ் மியூசிக்லி ரொம்ப இதுவாக இருக்கும். பட் இவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆனா போய் நான் இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டேன். பட் இந்த ஷோக்கு மோஸ்ட் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். நீங்க வந்து என்ன டீட்டெயில்னு சொல்லுங்க. நான் இன்ஃபேக்ட் நான் டிக்கெட் வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஓசி டிக்கெட்லாம் தர்றது எங்க அப்பா அம்மாக்கே எங்க அப்பா அம்மா டிக்கெட் வாங்கி தான் வராங்க. ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு அம்மாவுக்கு. அவங்க ஆனால் இல்லை வாங்கி தாண்டா வருவேன், அப்போதான்டா இது கரெக்டாக இருக்கும்னா அந்த தாட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட். என்னுடைய டேரக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் டிக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த விஐபி அந்த இது என்ன பாஸ், அது கோல்டன் பாஸ், அதை நம்ம கொடுத்துருக்கோம். அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு 30 டிக்கெட் வேணும், நான் எப்படி இதில் வர்றது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கல்ச்சரை ஐ வாண்ட் டு இதையுமே நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்டிஸ்ட்ன்றதுனால இவங்களை வி கான்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட். அவங்க ஆல்ரெடி நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அது மாதிரி டிக்கெட்டையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஸ்ஸுக்கு ஐ வில் நான் இப்போ உங்கள்கிட்ட கோஆர்டினேட் பண்ணலாமா? யுவராஜ் சார் தானே? ஷூர். ஆனால் தயவு செஞ்சு வாங்க. இல்லை நான் அப்படி இல்லை, நான் வாங்கி தரேன். இல்லைங்க, நான் 500-600 டிக்கெட் வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. ஃப்ரீயா வரக்கூடாதுன்னு நான் சொல்ல. நான் ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீயா டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க தயவு செஞ்சு நான் எவ்வளவு எல்லா கான்சர்ட்டும் எப்படியாவது கேட்டு ஓடிடுவேன் நான். அது அந்த விஷயத்த நான் சொல்லவே வரல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் வாங்கி உங்களுக்கு என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாரும் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேசிக் எட்டிகெட் நினைக்கிறேன். இந்த உபசரிப்புல பேசிக் நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்க. அண்ட் யுவராஜ் சார்ட்ட நான் பேசுறேன். சார் நீயே அவர் ஒரு கேள்வி கண்டுபிடிச்சாரு. இல்ல சார் இருக்கு பாட்டு இருக்கு, எம்எஸ்பி ஐயா இருக்கு.
இல்ல நான் அவங்களோட இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணி சாங்ஸ் இருக்கு, அது பண்றோம். அதனால அதை அந்த பேர்கள் சொன்னேன். இருக்கு இருக்கு இருக்கு, பாட்டே இருக்கு. நாங்க மாத்த முடியாதுல்ல, நீங்க சொல்லிட்டு பாட்டு ஆட் பண்ண முடியாதுல்ல, இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. எனக்கு நான் வந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் திருச்சியிலேயே மூட்டை கட்டி வச்சுதான் வந்தேன். நான் வந்து சுத்தமா கிடையாது. இல்ல பிரஸ் வந்து என்னன்னா எப்பயுமே வந்து எல்லாரும் பேஷ் பண்ற ஒரு ஒரு ஸ்பேஸா மாறிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ரெவன்யூ ஃபைண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலா அங்க இருக்குது. இதை கூட நீங்க எடிட் பண்ணி கூட போட்டுருங்க, ஒரு பர்சனலா சொல்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது ஒரு ரொம்ப கஷ்டமா, இந்த பிரஸ், அப்புறம் இந்த பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேரே இருக்காத, எப்பதானே நீங்க வந்து பாராட்ட போறீங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு புரியுது. அண்ட் எனக்கு சுத்தமா எனக்கு ஐ லவ் எவ்ரிபடி எல்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன். நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், வேற எந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கேடா அப்படின்னு வீட்டுல, எங்க வீட்லயே அப்படிதான், அது உண்மைதான், அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வரேன். ஸோ எம்எஸ்வி ஐயா, ராஜா சார், ரமன் சார், அப்புறம் யுவன், ஜிவி, அனி, நிறைய இன்னும் நான் லிஸ்ட் டக்குன்னு சொல்ல முடியல, அதனால தான். தேங்க்ஸ் சார். சார், நீயே ஒலி, அதுல நான் அதை பார்த்து படிக்கல. கான்செப்டுக்கு நீயே ஒலின்ட்டு ஒருமையில பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு நேரம் வந்துட்டு ஆரம்பிச்சு எவ்வளவு நேரத்துல முடியுது? எத்தனை பாடல்கள் பாடுறீங்க? எந்தெந்த இசையமைப்பாளர் பாடுறீங்க? அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனியே ஒலின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சார்பட்ட பரம்பரையில, அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்ட்டோட டைட்டிலா இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்ட இருந்து அந்த ஐடியேஷன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு ஒரு சொல்லும் கூட. அண்ட் இட் ப்ராபகேட்ஸ் லவ். அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தவர் ரஞ்சித். அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த பாட்டோடைய டைட்டில் தான் இது. அந்த ஒலி பிளே இருக்கு, ஒலின்னு நீங்க நினைக்கலாம், ஒலின்னு நினைக்கலாம். ஸோ சவுண்ட் அண்ட் லைட், அதனால இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கான்சர்ட் வந்து 3 hours 0 seconds பிளான் பண்றோம். அஜித் சார், ஆர் மேபி லைட்லி லெஸ் சார். சார் சந்தோஷ் சார், சினிமாலையும் சரி அரசியலையும் சரி கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கும். நீங்க முதல்ல வந்து சினிமாவில் சில டைரக்டர் கூட கூட்டணி வச்சீங்க, அப்புறம் மாறிட்டு, அப்புறம் வந்து இதாயிட்டு. அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கீங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கீங்க? அப்புறம் கடைசியா ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படிதான் ஒர்க் பண்றாங்க. அண்ட் அந்த படத்துல ஒர்க் பண்ணாட்டி அவ்வளவுதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்ப இல்லை. நீங்க எனி டைரக்டர் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்ட் நானும் அனிருத் மாற்றி மாற்றி மியூசிக் பண்ணேன். ஒரு படத்துக்கு 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த மகான் ஃபர்ஸ்ட் அனிருத் பண்ணாரு, அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனியும் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எதை பண்றது எதை விடுறதுன்னு தெரியாம தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த மொதல் ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்கெல்லாம் எப்படின்னா, இந்த படம் நீ பண்றியா, அப்பாடா தேங்க்ஸ்டா, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது. அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்ம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவா இருக்கு ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசா லான்ச் பண்றதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்கு. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற அந்த இஷ்யூ எல்லாம் ஒரு சுத்தமா இல்லை. நாங்க ஜாலியா இருக்கோம். அதர் சைட்ல A versus B இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித், ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்சஸ். தங்கலான் பயங்கரமா ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலா அது போகக்கூடியது இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் செமையா பண்ணுவார், மேபி பெட்டரா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see in the future எப்படி இருக்கும்.
நானே சொல்றேன், பரவாயில்ல. ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் பார்ப்பணும். இது மட்டும் கொடுத்தா அப்படி என்னன்னா, இந்த பிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினலோட பெட்டரா அடிக்கிறாங்க டூப்ளிகேட். அதுதான் பிரச்சனை. வேற லெவலில் அடிக்கிறாங்க. நமக்கே வந்து ஒரு பெருமையா இருக்கு. அந்த டூப்ளிகேட் பேசாம இதை எடுத்துட்டு போயிடலாம் போல இருக்கு. நான் ஆக்சுவலா பார்த்தேன். அதனால இந்த கான்செப்ட்ல பிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது. யாராவது எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சிரிச்சிருவோம். ஏன்னா ஒன்லி QR கோடு தான் இருக்கு. QR கோடை நீங்க டூப்ளிகேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் பண்ணாலும் டிக்கெட்டை தொலைச்சதுக்கு இதுதான், அது ஈக்குவலன்ட் தான். நீ QR கோடை வந்து ஐ எம் கோயிங் டு த கான்சர்ட்னு நீங்க போய் QR கோடை வந்து உங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணீங்கன்னா அதுல முதல்ல வரவங்கள உள்ள விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையா நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம். செம மொக்க விஷயம்லாம். நான் 1000 கான்சர்ட் போனேன்ல, அது நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமாக நடக்கும். அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வர்றாங்க, இதுதானே பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ். நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பத்தாது, ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பத்தாது. அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ்ன்னு ஒருத்தன் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு 25 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் வந்து ஸ்பான்சர், எனக்கு இங்கே வேணும், நான் வந்து இந்த ஆக்டருக்கு கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படிலாம் உட்காருவாங்க. அது ரொம்ப மொக்கையாக நடக்கும். அவங்களாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண பாட்டு இருக்கு பாருங்க, ஆடவே மாட்டேன்றான். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்தா இது மாதிரி ஏதாவது ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன், அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து பயங்கரமாக அவனுக்கு பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு தான் ஆரம்பித்தோம். மியூசிக் வந்து கடைசியாக நான் போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்செர்ட்டில் வந்து ஆன் தி கிரவுண்டு ஒரு அந்த நம்பர்ஸ் இவர் எக்ஸாக்டாக சொல்லுவார். ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் ஜஸ்ட் லெட் கோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த 500 ரூபி டிக்கெட்ஸ்ன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது. அதை லெட் கோ பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தெம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு சேஃப்டியாக இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000க்கு மேலே இருக்கும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 ரூபி டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கு. 500 ரூபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது? 8,000 டிக்கெட்ஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பரு. நம்ம 500 ரூபி டிக்கெட்ஸ் மட்டும் 8,000. அந்த டிக்கெட்ல மட்டும் நான் பயங்கரமா இப்போ என்ன ஆகும்னா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் பிசிக்கலா நம்ம போய் புக் பண்றதுக்கே ஒரு 1.5 minutes ஆகும். இருக்கையிலேயே பயங்கரமா அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறாங்க. அவங்க புக் பண்ணாலே 1.5 நிமிஷம் ஆகும். ஆனா நீங்க உள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும். அது நடக்காம இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லா கண்காணிச்சு அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்க அங்க கொடுத்துருங்க, அந்த கடையில கொடுங்க, அதெல்லாம் இல்லாம ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க. நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்கு. அந்த 500ல இருந்து ப்ரோக்ரெசிவா அந்த டாப் ரேஞ்சு போகும். நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த எதுவுமே வந்து வெறுமா வந்து ஒரு பணமா வாங்கிடாம டிக்கெட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதுல இதுவா இருக்கும். அந்த எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே ஆமாம்மா முக்கியத்துவம் அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா இந்த கான்சர்ட்ல வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்சர்ட்டுக்கு வர முடியும். அஃப்கோர்ஸ் சாட்டர்டே அப்படின்னால கான்சர்ட் இருக்கும். அவைலபிள் இல்லைன்னு சொன்னா நான் ஆக்சுவலாக சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்சர்ட் கிடைச்சிருக்கு வாய்ப்பு. பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம். சில பேர் பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூர் கமிட் ஆயிருந்தாரு. பிரதீப் வரும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரதீப் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் மேக் இட். அந்த ஷோ நடக்கலைன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப். தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பாருங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வெர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணியிருக்கோம்.
அது அது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ். இப்போ சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் 25 சிங்கர்ஸ் கூட்டி யூஎஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிக்கெட் காசுலேயே வந்து ப்ரொமோட்டர் போண்டே ஆயிடுவார். ஸோ நம்ம வந்து மொத்தமே 10 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த கான்சர்ட்டில் எல்லாரும் வா கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வரோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். சாரி ஒரே நிமிஷம். ஆமாம், நீர்வழி அருவி எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா தெரியும். நாம எல்லாருமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்போ யாரோ தி அண்ட் அறிவுக்கா கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை, நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறைய இருக்கு. அப்புறம் இந்த என்ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கோவமா இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்ச உடனே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ்ட். ஆமாம், அது வருது கான்சர்ட்ல. அது கான்சர்ட்ல வரும். அதோட அது இதுக்கு முன்னாடி நாளைக்கு போல ரிலீஸ் பண்ணலாம்னு நான் பிளான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னோட அதாவது ஆல்பம் வெர்ஷன் அண்ட் என்னோட வெர்ஷனை சேர்த்து நான் ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்கேன். அது வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேயும் ஷூட் பண்ணோம், பயங்கரமாக அது வந்திருக்கு. அது திஸ் வில் பி தி ரைட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் மறந்தே போயிட்டேன். நீங்களே தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். அண்ட் அது ரிலீஸ் ஆகும் ப்ராபப்ளி நாளைக்கு வரும். நான் வேலை அடிப்படையில் யாரு கூட பழகிறது இல்லைங்க, அப்படி கிடையாது. ஆமாம்மா, அவர் தான் எனக்கு வாய்ப்பு தரணும். நான் வந்து நான் ரெடி அப்படின்னு சொன்னா நான் ரெடி இல்லைன்னு யாரும் சொல்லலாம். ஏன் இப்போ சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு அங்கம். அதோடைய ஐடியேஷன், ஸ்கிரிப்ட், டைரக்ஷன்லேருந்து வரணும். அண்ட் வேலை சார்ந்து நான் யாருக்கு என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப் நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வேற யார் கூட ஃப்ரீயாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னை பண்ணப்போ வெற்றிமாறன் சார் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. லிட்ரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிமுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி, இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன் அப்படி அவங்க சொல்கிற லெவல்லே வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்க வேணான்னு பார்க்குறேன். எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேங்க. நான் இன்விடேஷன் லிஸ்ட் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஆக்சுவலா கோக் ஸ்டுடியோ இண்டி ஆக்ட் பிரசன்ட் பண்றதுனால ஜிவி வாஸ் சப்போஸ் டு பெர்ஃபார்ம்ல அவைலபிலிட்டி இஷ்யூ அதை மட்டும் அவைலபிளா இருக்கு. எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யுவன் சார்ல இருந்து ஜிவி அன்னைக்கு ஷோ இருக்கு. இவருக்கு வித்யாசாகர் சாருக்கும் ஷோ இருக்கு. அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் அமேசிங். அந்த ஷோக்கும் உங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அந்த ஒய்எம்சிஏல நடக்குது வித்யாசாகர் 2.0. நான் இந்த ஷோ இல்லைன்னா அங்கதான் இருந்திருப்பேன். ஸோ இன்வைட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்க யோசிச்சு ரொம்ப தேடினாதான் அதெல்லாம் கிடைக்கும். அப்படிலாம் இப்போ இல்லை, எல்லாம் ஜாலி ஆகிட்டாங்க. பயங்கர ஒரு மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு. பாவம் கூப்பிட்டு கலாய்ச்சி அனுப்பிட்டேன். இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை வந்து ஏன்னா இந்த கான்செர்ட்ல வந்து நிறைய விஷயங்களை நான் என் தலைமையில் எடுத்து போட்டிருக்கேன். லைக் இது எப்படி ஹேண்டில் பண்ணும், சேஃப்டி, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதுலேருந்து வர தொகையிலேருந்து நான் எல்லாம் கான்செர்ட்லாம் முடிச்சுட்டு தான் பேமெண்ட் வாங்க போகிறேன் அவர்கிட்ட. அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க வேண்டாம். நானும் மதன் கௌரி பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நானும் மதன் கௌரியும் சேர்ந்து ஒரு 2-3 கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம ஊருக்கும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது வந்து எல்லா கான்செர்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் ஹாப்பி ஆனதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அது நடக்கும். அது கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன். இல்லாட்டியும் நடக்கும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான்.
கிளாஷ்ல அவன் என்ன சென்னையில் வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்க. இது வந்து இல்ல அவங்க எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களும் மெட்ரோன்றது வந்து எவ்வளவு பேர் வந்து போவாங்க, 10,000 15,000 பேருன்றது வந்து அவங்க ஸ்கேலுக்கு இட் இஸ் வெரி ஸ்மால் திங். நான் சார்கிட்டையும் கொடுக்குறேன் அதுக்கு. ஆனா நீங்க ரிஹர்சல் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் காமிச்சீங்க, அதனால கேன் வி க்ளோஸ் த Q&A வித் யுவர் क्वेश्चन? ஏதாவது क्वेश्चंस இல்லனா சூப்பர் சொல்லுங்க. அப்படியா? என்ன போட்டு விட்டாங்க, எனக்கு தெரியாது. இல்ல அது வேணா ஓப்பனா சொல்றேன். என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு இந்த ரெவல்யூஷன் நடந்ததுல, மொபைல் ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது ரீசெண்டாக, ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா. திடீர்னு வந்து ஒரு புது ஆப்ரேட்டர் வந்து வேற ஒரு ஸ்பேஸ்ல வந்ததுக்கு டேய் நாங்கள் 1 GB கார்டு எவ்வளோ ரூபா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. எல்லாருக்குமே ஆயிருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 GB கொடுக்குறாங்க, நைட்டு தீர்ந்தது, ஸோ ஒரு 12 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த மூடுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. அதுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு டிஸ்ரப்டிவ் பிளேயர் உள்ள வந்தது தான். அந்த டிஸ்ரப்டிவ் பிளேயர் வந்து ஐ திங்க் நம்ம சொசைட்டியாவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 3-4 இயர்ஸா நம்ம பார்த்தோம்னா போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ். நான் டெய்லி ரோட்ல போயிட்டு இருக்கேன், வைப் ஆகணும் ப்ரோ. இந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாம வருவாங்க ஒரு 5-6 பேர் கன்ஃபார்மா. அவங்க வைப் ஆகுறாங்க. அவங்க ஏன்னா தே வாண்ட் டு லிவ், அவங்க வாழ்க்கையை வாழ விடுறது வந்து அதான் நம்ம ஜென்ரேஷனோட சக்சஸாக தான் பார்க்குறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னா நம்ம இட்ஸ் வெரி பிக் குட் திங். அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட். அவங்க வேற ஒரு லைஃபோடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் வேறையா மாறிட்டு இருக்கு. அப்போ ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா திருப்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லயும். இவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்கன்றது இல்லை, எல்லாருமே அதெல்லாம் லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. 2 வந்து இப்போ 3 ஆகும்போது இல்லை 4 ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும்னு நான் நம்புறேன். அண்ட் லாங் டேர்ம்ல வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது இன்னொரு 4 இயர்ஸ்ல தெரிஞ்சிடும் யாரா இருந்தாலும் சரி. அண்ட் விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி. நான் என்ன பர்சனலா ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம். சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்டரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லி. பர்சனலா எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த இதுல இருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹி ஹேஸ் பர்சனலி இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிடிக்ஸ், இட் வில் பி வெரி குட் ஃபார் அஸ். நம்மலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியது. அண்ட் இட் வில் ப்ராபகேட் இன்டு அதர் பார்ட்டிஸ் ஆல்சோ நினைக்கிறேன். லவ்லி தேங்க்யூ சோ மச். ஊடக நண்பர்களே வருகை தந்ததுக்கு நன்றி. இல்ல எனக்கு டைம் தேங்க்யூ சோ மச். ஆனா மெட்ரோ ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு, அவர் போனா திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும். அவருக்காக கிளம்ப சொல்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். லாஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். ஒன் செகண்ட் விஜய் சார், தேங்க்யூ சோ மச். கடைசி क्वेश्चन ஐயா, டக்குன்னு கேளுங்கயா. சொல்லுங்க. எதுங்க? அப்படி யாரும் ஆர்கனைஸ் பண்ணலையே. இல்ல அந்த இப்போ ஒரு ஏதோ ஒரு சின்ன லெவல்ல அவர் வெண்டரா இருந்திருக்காருன்னு கேள்வி. அருண் ஒருத்தர், ஆமாம், அவர் வந்து அந்த ஷோல வந்து அவருடைய பங்கு வந்து இப்ப இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை பண்ண ஒருத்தர் மாதிரி தான் அவர் அந்த கான்செப்ட்ல ஒர்க் பண்ணாரு. அவர் he was not the organizer for the show. ஏன்னா அந்த ஷோ நான் பார்த்தேன். எனக்கு செல்வராஜ்னு நான் பார்த்தேன், அருண் தான் எனக்கு தெரியும், அருண் செல்வராஜ். அது it is possible that you work with people who have a history, but அந்த ஷோல he was not the organizer, and I think he did some work in the ஒரு 3rd or 4th லெவல்ல there was a little bit of work that he did. பட் அதுக்கும் அந்த கான்செப்டோட ரன்னிங்க்கும் நோ டிரான்சாக்ஷன்ஸ், நோ நதிங். தேங்க்யூ ஐயா, மன்னிக்கிறேன் ஐயா, நன்றிகள் ஐயா. இல்லைங்க ஓகே, நிஜமாவே நேர்சல் கிளம்பணும். நீங்க தனிப்பட்ட முறையில் பேசுறீங்களா? லாஸ்ட் 2 क्वेश्चन. சரி, ஓகே. அதான் இப்போ என்னன்னா, நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு மியூசிக்கு ஒரு பவர் இருக்கு. இட் கேன் சேஞ்ச் சம்படிஸ் டிசிஷன். இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போயிட்டு அண்ணா நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நான் இது லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே.
அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன, அவங்க எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க, அண்ட் லாங் டேர்மா இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடா மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா, நான் வந்து ரொம்ப மென்டலி ஃப்ரீயா நான் அந்த சாங்கை பண்ணி கொடுப்பேன். சார் அதே இந்த இது டாபிக் அவங்களுக்கு இதுக்கு சேனல் டாபிக் பண்றீங்க இல்ல, நான் இப்பதான் சொன்னேனே என்னன்னா, ஐ ஹோல் ஹார்ட்டட்லி சப்போர்ட் தி டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் தட் ஹி இஸ் கண்டிப்பா. அண்ட் அந்த அந்த ஐடியாலஜிஸ் அவங்களுடைய கொள்கை என்னன்றதை பொறுத்து அது ஓட்டா மாறுதுன்னு அது இது ஒரு சூப்பர் தெரியுமே. இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். டாரிங்காவா? எஸ். இல்ல இல்ல அப்படிலாம் இல்லை. நான் ஒரு பாயிண்ட்ல கரண்ட் பில் கட்டவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதாவது இபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அங்கே இங்கே போய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும், ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்புவாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மியூசிக்ல நம்ம இருக்கலாமேன்னு சொல்லி பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் 18 hours a day ஒர்க் பண்ணுவேன். பாக்கி இருக்கிற அந்த டைம்ல ரொம்ப ஜாலியா இருப்பேன், அவ்வளவுதான். டெய்லி ஃபேமிலியோட வெளியே போறது வர்றது, நான் ரோட்ல சுத்திட்டு இருப்பேன். அது சூப்பர். தேங்க் யூ சோ மச் டிஏ ஒலி. நாட் ஜஸ்ட் a concept and experience. ஊடக நண்பர்களே தயவு செஞ்சு வந்துருங்க. சந்தோஷனா தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். அவரோட பிரஸ் மீட். ஸோ உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேக்கிங் மூமெண்ட்ஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக் இணைந்து வழங்கும் நீயே ஒலி பார்ட்னர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் பத்திர மென்ஷனை கொடுத்துடுறேன். திங்க் இண்டி தான் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட ஆக்ட ஸ்பான்சர் பண்றாங்க. அதித்தி ராவ் ஹைத்ரி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஷான் ரால்டன் பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ணன் கேட்ட கேள்வி படி மத்த கம்போசர்ஸும் இந்த கான்செர்ட்ல ஓபனிங் ஆக்ட் பண்றாங்க. அதனை தொடர்ந்து கோ ஸ்பான்சர்ட் பை இன்ஸ்பிரா மற்றும் சிக்மா, டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் பாஃபி, மர்ச்சன்டைஸ் பார்ட்னர் 24, பெவரேஜ் பார்ட்னர் கோக் ஸ்டுடியோ. தேங்க்யூ சோ வெரி மச் பிஆர்ஓ யுவராஜ் அண்ட் டீம். நன்றி. ஊடக நண்பர்களுக்கு நன்றி. ஒரு போட்டோவை போட நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நன்றி. தேங்க்யூ சோ வெரி மச் ஃபார் யுவர் டைம். பிரதீஷ் ஈவென்ட் கோஆர்டினேட்டர் மேடைக்கு வருவோம். டீம் மேக்கிங் மூமெண்ட்ஸ், கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? சார் டக்குனு 4 பேர் மட்டும் எடுத்துருங்க.